என்னவா? ஐயோ, இவனை கேலியால கேட்டு கொல்லுவானுவே. இதுக்கு நம்ம லைக்கப்படாது, அத்ததான் லைக். டேய், அன்னைக்கு அக்கா உள்ள இருக்கா பாருங்க, வாங்க. நாங்க கேட்டதுக்கு பாய் சொல்லுங்கம்மா. அட நான் பெத்த மகன்களா, நீங்க கேக்குற கேள்விக்கு யாராலுமே பதில் சொல்ல முடியாதுல. ஆமா, அன்னைக்கு அக்காக்கு என்ன? முத பாருங்களே, தள்ளுங்க பாக்கட்டும். அத்தாடி, அன்னைக்கு அக்காவா? என்னடா? ஹேய், அத்தால வந்து பாரு. அவனே அதிர்ச்சில நிக்கிறான். ஏண்டா, அக்காவுக்கு என்ன? டேய், இது அன்னைக்கு அக்காவாண்டா. நம்பவே முடியலடா. என்னடா சொல்லுதா? யம்மோ, எதுக்குமா நம்ம வீடு இப்படி இருக்குது? நம்ம வீட்ல ஃபங்க்ஷன்டா. என்னமா ஃபங்க்ஷன்? அன்னைக்கு அக்கா பெரிய பிள்ளை இருக்கல்ல, அதுக்கு தான். அம்மா, பெரிய பிள்ளை ஆயிட்டாங்கன்னா என்னம்மா? அம்மா, நானும் பெரிய பிள்ளை ஆயிடுவேனா? ஐயோ, டேய், உங்களுக்குலாம் பாட்டி தான் லைக். நான் கிளம்புறேன். டேய், தள்ளு, நான் பார்க்கட்டும். அத்தாடி, அன்னைக்கு அக்காவா? அத்தாடி, என்ன செயின் போட்டுருக்காவ? யம்மா, அன்னைக்கு அக்காவா இல்லையா? என்ன சந்தேகமா பாக்குறா? யம்மா, அக்கா உண்மையிலே ரொம்ப பெரிய ஆயிட்டாங்க. ஆமா, உண்மையிலே பெரியவங்க ஆயிட்டாங்க. எப்படிமா? அம்மா, அக்கா நிறைய சாப்பிட்டாங்களோ? அதுக்கு தான் உன்னை சாப்பிடுங்கிறது நீ கேட்க மாட்டேக்கல. சாக்கு எடுத்து நிறுத்துன வயித்து நிறைச்சல. போ, நீ இப்படியே தான் இருக்க போற. இல்லம்மா, இனி நான் சாக்கு எடுத்து திங்க மாட்டேம்மா. டேய், நீ அன்னைக்கு அக்கறை பார்த்தா மிரண்டுவடா. டேய், என்னடா சொல்லுதே? டேய், உண்மையில அன்னைக்கு ரொம்ப பெரிய ஆயிட்டாங்கடா. தாவணிலாம் போட்டுருக்காங்க, செயின் எல்லாம் போட்டுருக்காங்க. போய் பாருடா. ஏண்டா? அம்மா, இது பெரிய பிள்ளை வருதா? ஆமாடா. எப்படிம்மா ஒரே நாள்ல இவ்ளோ பெருசானாங்க? ஏக்கா, எக்ஸர்சைஸ் பண்ணில. அம்மா பாருங்கம்மா. அம்மா, நான் எப்பமா பெரிய பிள்ளை ஆவேன்? குடிச்சு கட்ல ஆயிடுவேன். அப்ப என்னைய இப்படி உட்கார வைப்பீங்களா? ஆமாமா, உன்னை இப்படி உட்கார வைக்கணும். அப்ப என்னைய உங்க ரெண்டேத்தி ஒண்ணு திக்கச்சுவனா? இதே மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? ஏண்டா? ஏன் அக்காவுக்கு தான் அப்படி பண்ணுவாங்க? என்னம்மா, அப்ப எனக்கு வைக்க மாட்டீங்களா? டேய் டேய், படுத்தாதடா. ஏக்கா, என்னடா? அழகா இருக்கக்கா. டேய் அப்பா, அக்கா அழகா இருக்காளா? ஆமாம்மா, அக்கா என்ன அழகா இருக்காங்க. நானும் தான் அழகா இருக்கேன். ஐயோ, என் தங்கம், இங்க வா, அம்மா கிட்ட வா, அம்மா கிட்ட வா. வர மாட்டேன், எனக்கும் இதே மாதிரி வேணும். உனக்கு வச்சிருவான். இப்பவே வேணும். இது இப்பவே வேணும். ஐயோ ஐயோ, இங்க வா, அக்கா கிட்ட வா. இல்ல, நாவே உள்ள உட்காரணும். உள்ள போய் உட்காரணுமா? ஏப்பா, தங்க பிள்ளைகள் புள்ள வந்தாச்சு உங்களுக்கு. வந்ததே வந்தாவ, அவ அக்க போறலாம் பாருங்க. அப்பா, என்னம்மா தங்கம்? அப்பா, எனக்கு இதே மாதிரி வேணும்ப்பா. என் தங்கத்துக்கு என்னங்கம்மா? இல்லப்பா, நான் தான் அங்க உட்காருவேன். அப்பா, நாங்களும் உட்காருவோம்ப்பா. டேய், என்னடா? அப்பா, என்ன சத்தி? எனக்கு அதே மாதிரி வேணும்ப்பா. சரி தங்கம், உனக்கு இல்லாமையா? எனக்கு அந்த செயின் வேணும். பாப்பா, அப்படி சொல்ல முடியாதுங்க வா. இல்ல, எனக்கு எல்லாம் வேணும். அம்மா, என்னடா உங்களை சாயங்காலம் தானே வர சொல்லிச்சு, இப்பதான் எதுக்கு வந்து எல்லாரும்? கிஷோர் போய் கூட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த கிஷோர் வேற. அவனுக்கு இவ்வளவு பத்தி என்ன தெரியும்? கூட்டு வந்திருக்கான். டேய் கிஷோர், என்ன நீ? நீ எதுக்கு இவ்வளவு கூட்டு வந்த? நீ புள்ளைகள் இல்லாம நல்லவே இல்ல. வீடு வீடு மாதிரியே இல்ல. இங்க நடக்கிற கூத்த கொஞ்ச நேரம் பாரு. என்ன வேலையை ஆரம்பிச்சுட்டானோ? கொஞ்ச நேரம் நின்னு பாரு. அப்பா, நான் அப்ப உட்காருவேன். ஐயோ, அம்மா, டேய் ராசா, வந்துருங்கடா. இல்ல சித்தப்பா, நானும் பெரிய பிள்ளை ஆகணும். பாத்தியாடா, இதெல்லாம் கூட்டு வந்து 1000 கேள்வி கேட்பான்னு நான் சொன்னேன்னா சொல்லலையா? டேய் வாங்க, சித்தப்பா கடை கூட்டு போறேன். வெளியே ஓடியாங்க. இல்ல சித்தப்பா, நாங்க இது உள்ள உட்காரணும். ஓட விட்டு அடிச்சு விட. சித்தப்பா கூப்பிட்டாங்களா? போங்க. டேய், நாளைக்கு தான்டா ஃபங்க்ஷன். நாளைக்கு ஃபங்க்ஷனா? இங்க
தூங்கலாம் போக வேண்டாம். அத்தை, பெரிய பிள்ளை சொல்லுக்கு பண்ணாமா? ஐயோ, இவன் அதுலயே தானே இருக்கான். தங்க புள்ள வா, அப்ப தூங்க வைக்கிறேன் வா. நான் தூங்க மாட்டேன். இனி அவ தூங்குவா பாரு. அவ அம்மா கிட்ட தூங்கிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். தங்க புள்ள வாமா, அப்ப தூங்க வைக்கிறேன் வா. வேணாம்ப்பா. அம்மா கிட்ட போலாமா? அம்மா வேணாம்ப்பா. அம்மா வேண்டாம். சரி, அம்மா கிட்ட வாங்க வா. அம்மா, என்ன தங்கப்புல? எனக்கு பூ வேணும்மா. என் தங்கத்துக்கு பூ வேணுமா? சரி வா, அம்மாவுக்கு தலையில பூ வச்சு விடுறேன். சரிம்மா. ஆசை பாரு அவளுக்கு. சரி வா, அம்மா தலையில பூ வச்சு விடுறேன். அம்மா எனக்கு, அம்மா எனக்கு. முத சட்டையை போடு, அதுக்கப்புறம் தலை எடுத்து போய்க்கலாம். உங்களுக்கெல்லாம் இதே மாதிரி வச்சாங்களோ? டேய், நான் கேள்வி கேட்காம ஐயா. இன்னொன்னு அதிர்ச்சில இருந்து மீண்டு வரல. மீண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மிச்ச கேள்வி எல்லாம் இருக்குது. செல்ல பிள்ளைல வாங்க, அக்கா கிட்ட வாங்க. அன்னைக்கு இல்ல பக்குவமா நடந்துக்க சால. ஆமாண்ணே. வாங்க, அக்கா கிட்ட வாங்க. அம்மையில அக்கா கிட்ட வந்து உட்காருங்க. அக்கா, என்ன தங்க பிள்ளை? ஏய், இது அண்ணத்துல அக்கா தானடா? இவனுடைய சந்தேகப்படுறானுங்க. இவனுங்க யாரு? அம்மா மீனாக்கட்டி, என்னங்கப்பா? அந்த புக்கை கொஞ்சம் எடுத்துட்டு வரியாம்மா? சரி மாமா, இருங்க. டேய் பேரபிள்ள, நீங்க போந்தீங்க. வந்தது வராம அவனை கேட்கற கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். என்ன கேட்கறானுவ? இவங்களுக்கும் இதே மாதிரி பொண்ணு கேட்கறானுவ. ஐயோ. டேய் பேரபிள்ள வாங்க, தாத்தா உங்களை வெளியில கூட்டு போய் வாங்க, கார்ல போலாம் வாங்க. தாத்தா, இந்த சிக்கன் நீங்க தான் போட்டீங்க. டேய் இவ்வளவுதானா? சரி வாங்க, தாத்தா வாங்கி தரேன் வாங்க. எப்பா நீங்க ரொம்ப செல்லம் கொடுக்கீங்க, போதும். ஐயா சின்ன பிள்ளை வாங்க வாங்க. எம்மா செல்லம் சாப்பிட்டியமா? அன்னைக்கு சாப்பிட்டேன் தாத்தா. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பா ரொம்ப மெச்சூரா பேசுறல்லப்பா. ஆமா சாப்பிட்டுங்க. குட்டி பசங்களா, இங்க வாங்க, அக்கா கிட்ட வந்து உட்காருங்க. அக்கா, என்னம்மா? அந்த பூ வேணும். வா, அக்கா சொல்றேன் வா. அம்மா, மத்த ரெண்டு அக்காவும் எங்க? வெளியில நிக்கறாங்க. அப்படியா? சரி நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன். துடைக்கணும் அட்டாப்பா. இருடா நான் போயிட்டு வந்துடுறேன். தினேஷ் என்னங்கப்பா? அந்த சேருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தா அதுவும் பார்த்துட்டு வந்துருதியா? மதம் இருக்காருப்பா. மதங்களுக்கு ஒரு மொய்க்கு ஒரு மாதிரி ஒண்ணு கொடுத்துருவோம். பழம் தேங்காய் எல்லாம் போட்டு கொடுக்குறோம்ல, அது கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டு வந்துருமா வரியா? சரிங்கப்பா. சரி வீட்டுல இருந்து நான் வரேன்னா? நானும் வரேனப்பா. வேண்டாம் நாங்க கிளம்புறோம். என்ன நீங்களும் போறீங்க, என்ன கூட்டு போல? டேய் நீ வயசு பையா, வீட்டுல இருடா. அண்ணா தேமுடி வீட்டுல தானே இருக்கா, போ பேசிட்டு. ஓ அதுக்குத்தானா? இது கூட புரியாம போட்டு போட்டு என் செல்ல அண்ணே. போதும்டா போதும் போ. சரிண்ணே. என்ன சந்தோஷமா போறான். ஐயா தினேஷ் வா, நேராது பாரு. வந்துட்டேப்பா. ஏய், என்னதான்டா நடக்குது? ஒண்ணுமே புரியலடா. ஆனா நம்ம வீட்ல என்னமோ பெருசா நடக்க போகுதுடா. இதுக்கு முன்னால நம்ம வீட்ல ஒண்ணுமே நடந்தது இல்லடா. ஆமாடா, சோறுலாம் போட போறாங்கடா. நம்ம போய் மணி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துருமாடா. வாடா போய் சொல்லிட்டு வந்துருவா. நம்ம வீட்ல பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. இல்ல அந்த பிரீத்தி பிள்ளைகிட்டயே ஸ்வீட்டி பிள்ளைகிட்ட சொல்லணும்ல. அவகிட்ட சொல்ல வேண்டாம். இவ பரம படிச்சவா, ஸ்வீட்டி ரொம்ப நல்லவா. அவகிட்ட சொல்லிட்டு வந்துருமா? ஏய், அவ பிரீத்தி கிட்ட சொல்லி கொண்டா. அவகிட்ட சொல்ல கூடாது. ஐயோ சண்டை போடாதீங்க. அவன் சொன்னா சொல்லிட்டு வரட்டும், நீ சும்மா இரு. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணக்கு அக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு ஆச்சரியமாடா. டேய் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்களோடா. பாரு. சரி வாடா, நம்ம மணி ஸ்வீட்டி பிரீத்திட்ட சொல்லிட்டு வரலாம். ஏக்கோ டாடா. எங்க போறீங்க? மணி வீட்டுக்கு. இங்க பாரு, ஒரு இடத்துக்கு போக கூடாது. சின்ன பிள்ளை இல்ல, வேண்டாம் இங்கே இருங்க. இல்லக்கா நாங்க போறோம். அக்கா சொல்றேல்ல, வா அக்கா கிட்ட வந்து உட்காரு. என்னடா சேட்டா உட்காருடா. எல்லாரும் பம்பரமால சுத்துதாவே. ஏக்கோ அம்மாவெல்லாம் எங்க? அம்மா எல்லார் வீட்டுக்கும் சொல்ல போயிருக்காங்கடா. அப்படியா? ஆமா, சேலை அப்புறம் ஸ்வீட்டு அப்புறம் தாம்பரம் தட்டு எல்லாம் வாங்க போயிருக்காங்க. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல. அப்படியாக்கா? அப்ப நாளைக்கு நம்ம வீட்டுல சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? ஆமா, நமக்கு எங்க சொந்தம் இருக்குது? ஐயோ இவா ஒருத்தி நாளைக்கு வருவாங்க பாரு. டேய் நமக்கு சொந்தம்லாம் இருக்குதா? இருக்குன்னு நினைக்கிறேன். அதானே? டேய் நமக்கு எங்கட சொந்தம் இருக்கு? நம்ம பாட்டி வீடு மட்டும் தானே இருக்குது. தாத்தா வீடு இருக்குல்ல, மாமா தங்கராசு மாமா, அங்கதான் நம்ம போக கூடாதுன்னு வச்சிருக்கேன். ஆனா மாமா வருவாங்கல்ல, அப்புறம் தங்கம் பாட்டி வீட்ல வருவாங்க. என்ன வெக்கமா? ஆமா. என்னடி சொல்ற? தெரியல, வெக்கமா இருக்குது. நீ சொல்றது எனக்கு பக்குன்னு இருக்குது. சிரிக்காத, கொல்லுது. போங்க, நீங்க வர வர சரியே இல்ல. ஏன் எதுக்கு?
நீங்க இப்ப சாதாரணமாவே பேசவே இல்ல. ஐயோ தெரிஞ்சுட்டு போலுக்கு. அது ஒண்ணு இல்ல. அது ஐயோ என்பாய் சொல்ல தொடங்க அதையே உன்வாய் சொல்லி அடங்க உதடுக நான்கும் ஒட்டிக்கொள்ள நான் கண்டேன். நிலம் போல் உன் மனம் விழுந்து கிடக்க நிழல் போல் என் மனம் சரிந்து படுக்க இதயம் இரண்டும் கட்டிக்கொள்ள நான் கண்டேன். ஒரு கண்ணில் அமுதம் கண்டேன் மறு கண்ணில் அமிலம் கண்டேன். எங்கெங்கோ தேடி தேடி உன்னில் என்னை நான் கண்டேன். காணா கண்டேனடி காணா கண்டேனடி காணா கண்டேனடி. எனக்கு என்ன, நீ ஈஸியா சிரிச்சிருவ. சரி, இங்க நம்ம ரெண்டு தானே இருக்கோம், பேசுங்களா. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் இருக்க காரணம் யார் சொல்லு பாப்போம். யாரு? எங்க அப்பா. ஐயோ மாமாமா, ஏன்? அப்பா பேங்க்குக்கு போறேன்னாங்க, சரி கூட போலாமேன்னு நான் வரேன் பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ வீட்டுல இரு அப்படின்னாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா தினேசன் என்ன கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு கடுப்பாயிட்டு, என்னடா நம்ம எதுக்குமே உதவ மாட்டோமான்னு. போகும்போதா தினேசனே, டேய் மட்ட பையில தேய்மொழி வீட்டுல தனியா இருக்கா போடான்னு. அப்பதான் புரிஞ்சது. ஐயா போல. எங்க அப்பா பார்த்த பாருங்க. இல்ல, மீனத்தை அடிக்கடி வார்த்தை சொல்லுவாங்க. என்ன குடும்பமா இது? இல்ல தெரியாம தான் கேட்க, இது குடும்பமா என்ன? அதேதான் குடும்பமா கேக்குறேன். இதுக்கும் ஒரு மனசு வேணும். எந்த வீட்டுல இப்படி நடக்குமா சொல்லு? நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் இந்த வீட்டுல பிறக்கிறதுக்கு. மகனும் மருமகளும் பேசி சிரிச்சாலே வயிறு பத்துக்கிட்டு இருக்கிற உலகம் இது. ஆனா தான் புள்ள நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு என்னங்க விட்டுட்டு போறாரு. பார்த்தல, அப்பம் கூட புள்ள சந்தோஷம் தான் முக்கியம் நினைக்கிறாங்க பாரு. ஆமாங்க. இன்னொன்னு சொல்ல மாட்டேனே. என்ன? அன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கும்போது அம்மா பார்த்தாங்கன்னு சொன்னேன். பார்த்தேன்னு சொல்லல, பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமும் அம்மா நடவடிக்கை கொஞ்சம் மாறி இருக்கு. என்ன சொல்றீங்க? என்னை யாருமே எந்த வேலையும் செய்ய விடுறதே இல்ல. என்னை யாரும் வெளியில அனுப்ப மாட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? என்ன வீட்டுல எல்லாரும் விட்டுட்டு போறாங்க. நான் உங்ககிட்ட பேசணுங்கக்காக. எனக்கு தான் புரியல, என்னடா ஒருத்தர் நமக்கு ஒரு வேலையும் தர மாட்டாங்களேன்னு. அப்பா இன்னைக்கு நடந்துட்டதும் தினேசன் சொல்லும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது. ஓ, அப்படியா? அப்படின்னா பேசிடலாங்கிற. உங்களை போய் ஒழுங்கு வேலையை பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆற்றியம் தன் கைகள் ரெண்டும் உன்னை அன்றி யாரை தேடும். விலகி போகாதே தொலைந்து போவேனே நான் நான் நான். உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. எப்படியாவது இன்னைக்கு என் காதல நான் சொல்லணும். நீங்க காதல சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். என் காதல சொல்லி நீ ஏத்துக்காம போனாலும் உன் காதலுக்காக காத்துக்கிட்டு இருப்ப. இந்த பிறவில எனக்கு மனைவினா அது நீ மட்டும்தான். இந்த பொண்ணு ஒரு முடிவெடுத்துதான். இந்த பிறவில எத்தனை பிறவி ஆனாலும் சரி, ஆதிரா தான் எனக்கு மனைவி. எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. சொல்ல போனா எனக்கு கல்யாணம் பண்ற தகுதியே இல்லை. நான் இப்படியே அப்பாக்கு பிள்ளையா வாழ்ந்துட்டு போறேன். உன்னை எப்படி எல்லாம் சந்தோஷமா வாழ வைப்பேன் பாரு. ஒரு மகாராணி மாதிரி உன்னை வாழ வைப்பேன். நான் பேச்சுக்கெல்லாம் சொல்லல. நமக்கு குழந்தை பிறந்தாலும் சரி, எப்பவுமே நீ மட்டும்தான் எனக்கு மகாராணி. உனக்கும் எனக்கும் நரமுடி வந்தாலும் அப்பவும் உன்னை மகாராணி மாதிரி தான் பார்ப்பேன். அப்பா பிள்ளையா வாழதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு மனசுல போய் காயப்பட்டு திரும்ப இன்னொரு மனசையை காயப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தகுதியும் இல்லை. நான் அந்த ராசிலையும் பிறக்கல. காதாம்பரிக்கு பிள்ளைய பிறந்த ராசியோ என்னமோ தெரியல. எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு செஞ்ச துரோகத்தினாலே என்னவோ தெரியல, எனக்கு எதுவுமே கை கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி நான் எதுலயும் கவனம் செலுத்த போறது இல்ல, யார் மேலேயும் காதல் வைக்க போறது இல்ல, யாரையும் நேசிக்க போறது இல்ல. தருண் என்ன நல்ல வெறுத்துட்டான்னு எனக்கு தெரியும். அவன் மனசுல துளியும் நான் இல்லைன்னு தெரியும். நானும் இனி விரும்ப போறது இல்ல. அதே மாதிரி என் மனசு இனி யாருக்கு இடமும் இல்லை. உன் மனசுல எப்படி இடம் பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். உன் முந்தின காலம் எனக்கு தேவை கிடையாது. இப்போ நீ எனக்கு மகாராணி, அவ்வளவுதான். ஒன்றரை கிளம்புமா? எனக்கு டூட்டி இருக்கிற, நான் டூட்டிக்கு கிளம்புறேன். அம்மா ஆதிரா, சடங்கு வீட்டு போனோம், சீக்கிரமா கிளம்பிட்டே. கிளம்பிதாப்பா இருக்க. நாளைக்கு சடங்கு வீட்டுக்கு வருவா, அப்பா கிட்ட பேசணும். சடங்கு வீட்டுல அவங்க எல்லாம் ஒன்னா ஒற்றுமையா இருப்பாங்க.
நான் யாரோ மாதிரி தானே நிக்கணும். என் ஆதிராவுக்கு யாருமே இல்லைங்கிற கவலையே வரக்கூடாது.